தமிழக நாற்பது சபை குழுக்களே, வட்டார அதிபர்கள், நிர்ணயித்தவர்களே, ஏழைய அருள் தந்தையர்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வெரி குட் மார்னிங். உங்களுடைய கரஸ்பாண்ட் நிறைய கிடைச்சிருந்தா அதில் ஒன்று கடைசியாக ஒரு பேச்சாளர் இருந்தார்ல, ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் கொடைக்கானல் பேச கொடுத்தாங்க. கொடைக்கானல் மஜ்மல் பாய்ஸ் படம்லாம் பார்த்தீங்களா? அதனால குணா கோயில் பொறுத்த நிறைய தற்கொலை நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரை கொடைக்கானலுக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க. அவர் அந்த குணா கோயில் பக்கத்துல ஒரு ஷெட்டு போட்டு ரொம்ப நேரம் தன்னம்பிக்கை பேச்செல்லாம் பேசிட்டே இருந்திருக்காரு. பேசி முடிச்ச உடனே அங்க போன ஒரு இளைஞர் நேரடியா அந்த உரை முடிந்த பின்பு அந்த தன்னம்பிக்கை பேச்சாளரை பார்த்து, ஐயா, நானும் குணா கோயிலுக்கு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு வந்தேன். ஆனால் உங்களுடைய உரையை கேட்டு அதன் பிறகு என்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டேன் என்று சொன்னார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியானா எவ்வளவு நேரம் என் பேச்ச கேட்ட? நான் பேசுனதுல உனக்கு எந்த வார்த்தை, எந்த வாக்கியம் உன்னை தொட்டது? எதனால் உன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டாய் என்று மிக ஆர்வத்தோடு கேட்டார். அப்ப அந்த இளைஞன் பதில் சொன்னானா, அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, இப்படிலாம் பேசுற நீயே உயிர் வாழும்போது நான் ஏன் சாகரன்னு முடிவு எடுத்தேன் அப்படின்னா, இந்த நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் 10 மணித்துளிகள். ஒரு கல்வி நிறுவனம், அதுவும் ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனம், ஒரு துறவர அருள் தந்தையர்களால் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனத்திலே ஒரு மாணவனாக, ஒரு மாணவியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆசிரியையாக என்னிடம் இந்த சமூகம் எதிர்பார்ப்பது என்ன? What does the society expect from me? என்னிடம் என்ன இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது? ஒருவேளை அருள் தந்தை செல்வன் என்னை தொடர்பு கொண்ட பொழுது, நீங்கள் ஏதாவது ஒரு நற்செய்தி பகுதியை எடுத்துக் கொள்ளுங்களே என்று சொன்னார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தை தான் எடுத்தேன். 14 16 வரை உள்ள வசனங்களை எடுத்தேன். நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், உங்கள் ஒளி மனிதர்கள் ஒளிர்க. மலைமேல் இருக்கிற நகரம் யாருக்கும் மறைவாய் இருக்க முடியாது. இந்த நற்செய்தி வார்த்தைகள் தான் ஒரு புதிய கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக, இந்த கல்வி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தையாக, இந்த கல்வி நிறுவனத்தில் அறிவாற்றலை தேடி வந்திருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக, கற்றல் கற்பித்தலில் ஈடுபடுகின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன். ஒரு கல்வி நிறுவனம், குறிப்பாக மலைமேல் இருக்கிற நகரம் மறைவாய் இருக்க முடியாது என்று இறை வார்த்தை சொல்லுகிறது என்றால், திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கிற இந்த ஏஎம்ஆர்சி பள்ளியும் எவருடைய கண்ணுக்கும் மறைவாய் இருக்க முடியாது. இந்த பள்ளி யாருடைய கண்களுக்கும் மறைவாய் இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால், ஆசிரிய பெருமக்களும் மாணவ மாணவிகளும் கடைபிடிக்க வேண்டிய 3 எழுத்துக்களை மட்டும் 7 மணித்துளிகளில் சொல்லி முடிக்கிறேன். கேகேஆர் போயிருப்பீங்க, திருச்சி சிட்டிக்குள்ள போயிருப்பீங்க. கேகேஆர்ல எல்ஐசி கால டேர்னிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கடை, நிறைய கடை இருக்கு. அங்க எல்லாரும் விருப்பப்படுற ஒரு கடை கேஎஃப்சி. கேஎஃப்சி கேள்விப்பட்டீங்களா? கேஎஃப்சி பாத்திருக்கீங்களா? கேஎஃப்சில சிக்கன் வாங்கி சாப்பிடுறீங்களா? இந்த கேஎஃப்சி தான் நம்ம ஏஎம்ஆர்சி. இந்த கேஎஃப்சி, இந்த 3 எழுத்துல தான் இந்த சமூகத்தில் கல்வி அறிவை தேடி பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்களுக்கும், இந்த கல்வி அறிவை கொடுக்கிற கல்வி நிறுவனங்களுக்கும் சவாலாக நிற்பது இந்த 3 எழுத்துக்கள் தான். The first letter K stands for knowledge. The prime duty of the educational institution is to impart knowledge to the students. ஒரு கல்வி நிறுவனத்தின் முதன்மையான நோக்கம் இந்த கல்வி நிறுவனத்தை நாடி வருகின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றலை வழங்குவது, இந்த அறிவு திறனை வளர்ப்பது. What do you mean by knowledge? இந்த அறிவுனா என்ன? ஒண்ணுமே இல்லை. நான் வர்றேன், என்னை பார்த்த உடனே ஃபாதர் செல்வம், ஸ்டீபன் நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்டா ஓகே. ஃபாதர் ஆரிக்சாமி என்னை பார்த்து, என்ன ஸ்டீபா கார் இருக்கா உன்ட்ட, கார்லயா வந்திருக்குன்னு கேட்டா ஓகே. ஃபாதர் பெனடிக்ட், ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறியா, நல்லா இருக்கியான்னு கேட்டா ஓகே. எடுத்த உடனே இந்த 3 பேரும் என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன செய்ய? இப்போ உங்களை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டா ஓகே பதில் சொல்லுவீங்க, அறிவு இருக்கான்னு கேட்டா பதில் சொல்லுமா? உடனே கோபம் தான் வரும். அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் தான் வரும். ஏன் கோபம் வருது? ஒண்ணு, இதுவரை நமக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். முதல் காரணம் என்னது? எனக்கு அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2வது, எனக்கு இல்லைங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு
போச்சோ அப்படிங்கிற பயம். எனக்கு அறிவு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படிங்கிற பயம். மூன்றாவது ஒரு காரணம், எதையெல்லாம் நிரூபிக்க முடியாதோ, நிரூபிக்கப்பட முடியாத கேள்விகளை கேட்கின்ற பொழுது மனிதனுக்கு கோபம். அறிவுக்கு எப்படி நிரூபிக்க? நான் முதுகலை வேதியியல் படித்திருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய பட்டய சான்றிதழ் இருக்கிறது. I have got the convocation certificate for the MSc chemistry. நான் ஒரு வேளை இந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு என்னிடம் ஒரு பேப்டிசம் சர்டிபிகேட், நான் ஒரு வேளை இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன் என்பதற்காக எனக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஒருவேளை நான் இந்த இந்திய தாய் திருநாட்டை சேர்ந்தவன் என்பதற்கு பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, எல்லாவற்றிற்கும் ஆவணம் இருக்கிறது. கடைசியா முகமே தெரியாத ஆதார் அட்டை கூட இருக்குது. எல்லாவற்றிற்கும் ஆவணம் இருக்கிறது. அறிவு இருக்கிறதா என்பதற்கு ஆவணம் இல்லை. ஆனால் வள்ளுவன் நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகிறான், ஒரு அறவுரையை சொல்லுகிறான். அறிவு என்பதற்கு ஒரு வரையறையை கொடுக்கிறான். அது என்ன வரையறை? அறிவினால் ஆகுவதுண்டோ பிரீதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொல்லுகிறான். எவன் ஒருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவன் தான் அறிவுடையவன் என்று சொல்கிறான். அன்பான தம்பி தங்கைகளே, இன்று நீங்கள் 6ஆம் வகுப்பில் படிக்கலாம், 5ஆம் வகுப்பில் படிக்கலாம், 12ஆம் வகுப்பில் படிக்கலாம், 11ஆம் வகுப்பில் படிக்கலாம், நீங்கள் தமிழ் பாடத்தை படிக்கலாம், ஆங்கில பாடத்தை படிக்கலாம், கணிதத்தை படிக்கலாம், அறிவியலை படிக்கலாம், சமூக அறிவியலை படிக்கலாம், மறைக்கல்வி நன்னறி வகுப்புகளில் நீங்கள் பங்கெடுக்கலாம். எல்லா பாடத்திட்டங்களும் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒற்றை செய்தி, நான் பெற்றுக் கொள்ளுகின்ற அறிவாற்றலால் இந்த சமூகம், என்னுடைய குடும்பம், இந்த தாய் திருநாடு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நான் இந்த சமூகத்தில் மனிதனாக இருக்க வேண்டும். மனித மாண்போடு, மானுட விழுமியங்களோடு நாம் எதை செய்கிறோமோ அதுதான் உண்மையான அறிவாக இருக்க முடியும். மீண்டும் வலியுறுத்துகிறேன். The first letter stands for knowledge. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரீதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று வள்ளுவன் வரையறை வைக்கிறான் என்றார். நாம் ஒருவர் மற்றவருக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று நற்செய்தி சொல்கிறது. இதுதான் நீங்கள் பாடப்புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற அறிவு. இரண்டாவது லெட்டர் faith. F stands for faith. நம்பிக்கை. ஒருவேளை இந்த கல்வி அமைப்பின் தொடக்கம் இந்த ஒரு கல்வாரி பணியோடு தொடங்கி இருக்கிறது. இது ஏதோ கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான ஒரு மத வழிபாடு என்பது மட்டுமில்லை. அன்பான தம்பி தங்கைகளே, இந்த கல்வி நிறுவனத்தின் இரண்டாவது நோக்கமாக நான் பார்ப்பது, நீங்கள் இந்து மத கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற ஒரு இந்து மதத்தை சார்ந்த மாணவனாக மாணவியாக இருக்கலாம், கிறிஸ்தவ மத வலியுறுத்துகிற கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவராக இருக்கலாம், அல்லது இஸ்லாம் மதம் வலியுறுத்தக்கூடிய சகோதரத்துவத்தை பின்பற்றுகின்ற ஒரு இஸ்லாம் சமயத்தை சார்ந்த குழந்தையாக இருக்கலாம். இந்த கல்வி நிலையத்தின் நோக்கம் ஒரு இந்து மாணவனை நல்ல இந்துவாக உருவாக்குகிறது, ஒரு கிறிஸ்தவ மாணவனை நல்லதொரு கிறிஸ்தவனாக மாற்றுகிறது, ஒரு இஸ்லாம் மாணவனை, ஒரு இஸ்லாம் மாணவியை நல்லதொரு இஸ்லாம் மாணவனாக மாணவியாக மாற்றுகிறது. மனிதனை கடந்த ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை தான் இறை சக்தி, இறைவன் என்று அழைக்கிறோம். அந்த இறைவன் மீது நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதத்தின்படி நீங்கள் மனித சக்தியை கடந்து நீங்கள் பின்பற்றுகின்ற மதத்தில் நம்பிக்கையோடு வளர வேண்டும் என்பதன் நோக்கமாகத்தான் இந்த இரண்டாவது எழுத்தை பார்க்கிறேன். The final letter stands for C, character. ஒவ்வொரு கல்வியின் அடிப்படை நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தமிழன் திசையை 8ஆக பிரித்தார், இசையை 7ஆக பிரித்தார், சுவையை 6ஆக பிரித்தார், நிலத்தை 5ஆக பிரித்தார், வீசுகின்ற காற்றை 4ஆக பிரித்தார், பேசுகின்ற மொழியை தமிழை 3ஆக பிரித்தார், வாழ்வை அகம் புறம் என்று 2ஆக பிரித்தார், ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக தான் வைத்தார். That is called character. What do you mean by character? Our character is what we do when we think no one is looking at us என்று ஆங்கிலத்திலே ஒரு அருமையான மேற்கோளை கொடுக்கிறார்கள். நம்முடைய பண்பு நலன் என்பது என்னவென்றால், யாரும் பார்க்காத பொழுது நான் எதை செய்கிறேனோ அதுதான் என்னுடைய குணநலன். யாரோ ஒருவர் என்னை பார்க்கிறார், என்னுடைய ஆசிரியர் பார்க்கிறார், என்னுடைய ஆசிரியை பார்க்கிறார், என்னுடைய தாளாளர் பார்க்கிறார், என்னுடைய தலைமை ஆசிரியர் பார்க்கிறார், என்னுடைய வகுப்பு தலைவர் பார்க்கிறார். எல்லோரும் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் எதை நடத்தையாக வெளிப்படுத்துகிறேனோ அது என்னுடைய குணநலன் அல்ல,
அது என்னுடைய பண்பு நலன் அல்ல. யாருமே என்னை கண்காணிப்பதற்கு இல்லை. அப்பொழுது நான் எதை என்னுடைய நடத்தையாக வெளிப்படுத்துகிறேனோ, the behavior which I exhibit when no one is looking at us, when no one is monitoring me, யாரும் என்னை கண்காணிக்காத பொழுது நான் எதை வெளிப்படுத்துகிறேனோ அதுதான் என்னுடைய உண்மையான பண்பு நலனாக இருக்க முடியும். அன்பான தம்பி தங்கைகளே, ஆசிரியர் பெருமக்களே, இறுதியாக ஒரே ஒரு சின்ன கதையோடு முடிக்கிறேன். ஒரு பெரிய பொட்டல் நிலம், பொட்டல் நிலத்தின் இறுதியிலே ஒரே ஒரு மரம் இருக்கிறது. அந்த பொட்டல் நிலத்திலே ஒரு மான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம், அந்த மானை ஒரு வேடன் துரத்தி கொண்டிருக்கிறார். வேடனின் அம்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மான் பொட்டல் நிலத்தில் ஓடுகிறது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதால் மான் மூச்சிறைத்து அந்த மரத்தின் நிழலிலே நிற்கிறது. அந்த ஒற்றை மரத்தின் நிழலிலே அந்த மான் நிற்கிறது. வேடன் அம்பு எய்வதற்கு தயாராக இருக்கிறார். வேடனின் அம்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எதிரே தூரத்திலே தெரிகின்ற காட்டுக்குள் நுழைந்து விடலாம் என்று அந்த மான் நினைக்கின்ற பொழுது காடு திடீரென்று தீப்பற்றி இருக்கிறது. ஏற்கனவே வேடனின் அம்பு ஒரு திசையில், அடுத்த திசைக்கு காட்டுக்குள் நுழைந்து தப்பித்து விடலாம், வேடனின் அம்பிலிருந்தும் வேடனின் கண்ணிலிருந்தும் பார்வையிலிருந்தும் தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற பொழுது காடு தீப்பற்றி எரிகிறது. இன்னொரு திசையில் திரும்பலாம் என்று பார்க்கின்ற பொழுது எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத ஒரே ஒரு ஒளி, இடி ஓசை. எந்த மிருகத்திற்கும் பிடிக்காது, எல்லா மிருகத்தையும் எல்லா விலங்குகளையும் பயப்படுத்தக்கூடிய ஒரு ஒளி, இடி ஓசை. இந்த பக்கம் திரும்பலாம் நினைக்கின்ற பொழுது இடி ஓசை கேட்கிறது. இடியின் ஓசைக்கு விரண்டு மீண்டும் வான் பரத்தினடியிலே இருக்கிறது. எதிர் திசை ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கிறது. அந்த பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு புலி பசியோடு ஓடி வருகிறது. பசியோடு இருக்கிற புலி எப்படியாக இந்த மானை அடித்து சாப்பிட்டு விடலாம் என்று நினைக்கிறது. அப்பொழுது இந்த மான் பார்க்கிறது, 4 திசையும் ஆபத்துகளால் சூழ்ந்திருக்கிறது. அதுவும் பேராபத்துகளால் சூழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் வேடனின் அம்பு, இன்னொரு பக்கம் காடு தீப்பற்றி இருக்கிறது, இன்னொரு பக்கம் இடியின் ஓசை மழை வந்து விடுமோ என்று நினைக்கிறது, இன்னொரு பக்கத்தில் பசியோடு பாய்ந்து வருகிற புலி தன்னை அழித்து இரையாக்கிக் கொள்ளுமோ என்ற பயம். 4 திசைகளிலும் பேராபத்துகளால் சூழ்ந்திருக்கிற பொழுது இந்த மான் தன்னையே பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. What should I do this at this moment? இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மான் தன்னுடைய ஆன்மாவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறது. He listened to the answer of its soul. அந்த மான் ஆன்மாவிலிருந்து ஒரு ஒளி கேட்பதை பார்க்கிறது. மான் கேட்கிறது. அப்பொழுது அந்த ஆன்மாவின் உள் ஒளி சொல்லுகிறது, அந்த குரல் ஒளி மானிடம் சொல்லுகிறது, உன்னை சுற்றி இருக்கிற பேர ஆபத்துக்களை குறித்து கவலைப்படாது. இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது. நீ நிறைவான கற்பிணியாக இருக்கிறாய். உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அந்த கொடையை, அந்த மான் குட்டியை ஈன்றெடுப்பது மட்டும்தான் இப்பொழுது உன்னுடைய கடமை. இயற்கை உன் மீது சுமத்திருக்கிற கடமையை மட்டும் நீ செய். பேராபத்துக்களை குறித்து கவலைப்படாதே என்ற ஒரு உள் ஒளியை கேட்கிறது. மான் அந்த உள் ஒளியை பெற்றுக் கொண்டதாக அந்த நிறைவான கற்பிணியாக இருந்த மான் அந்த மான் குட்டியை ஈன்றெடுப்பதற்கு தயாராக, மான் குட்டியை ஈன்றெடுக்க தயாராகின்ற பொழுது எதை அம்பு எய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கல் நெஞ்சனாக இருந்த அந்த வேடனுக்கு கூட அவருடைய இதயத்திலும் ஈரம் சுரக்கிறது. அவன் அம்பை எடுத்து வானை நோக்கி பாய்ந்து வந்த புலியின் மீது அம்பை எய்து புலியை கொண்டு விடுகிறான். ஏற்கனவே காடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இடி மட்டும் வெடித்துக் கொண்டு ஓசையோடு இருந்தது. வானம் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. காட்டின் தீ அணைந்து விடுகிறது. 4 பக்கமும் பேராபத்துகளால் சூழ்ந்திருந்த மான் தன்னுடைய கடமையை செய்ய நிறைவேற்றிய பொழுது எல்லா சூழலும் அதற்கு இயைந்த அல்லது இணைவு தரக்கூடிய இசைவு தரக்கூடிய சூழலாக மாறிவிடுகிறது. பாசத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, வாடகர் தம்பி தங்கைகளே, ஒரு ஆசிரியராக ஒரு ஆசிரியையாக இந்த பள்ளி நிர்வாகம் என் மீது எந்த கடமையை சுமத்தி இருக்கிறதோ, ஒரு ஆசிரியராக ஒரு ஆசிரியையாக இந்த மாணவ சமுதாயத்திற்கு நான் எதை சொல்லித்தர வேண்டும் என்று இயற்கையும் இறைவனும் எனக்கு கட்டளையாக கடமையாக கொடுத்திருக்கிறதோ அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது இயற்கையும் இறைவனும் உங்களோடு இருந்து எல்லா ஆபத்துகளிலும் உங்களை காக்கிறார். அன்பான தம்பி தங்கைகளே, உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய ஆசிரியரும் இந்த பள்ளி நிர்வாகமும் ஒரு மாணவனுடைய பருவத்தில், இந்த மாணவ பருவத்தில் ஒரு மாணவனாக ஒரு மாணவியாக எந்த கடமையை உங்களிடத்தில் இந்த பள்ளி நிர்வாகம் எதிர்பார்க்கிறதோ அந்த கடமையை நீங்கள் சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது இறைவனும் இயற்கையும் நீங்கள் வாழுகின்ற சூழலும்
உங்களுடைய வகுப்பறையும் எல்லா தருணத்திலும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்பிக்கை என்னும் இதை ஊன்றி நீர் பாய்ச்சுங்கள். நாளை மரமானால் ஊருக்கே நிழலாகுங்கள். வெற்றி என்ன தோல்வி என்ன வாழ்ந்து காட்டுங்கள். இனி விழுந்தாலும் விழுதுகளை போல் புவியை தாங்குங்கள் என்று உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.